வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காஸ்ட் அக்கவுண்ட்ஸ். அதில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of these is not an objective of cost accounting? Not an objective of cost accounting அப்படின்னு கேட்டிருக்கு. A, ascertainment of cost. B, determination of selling price. C, cost control and cost reduction. D, assisting shareholders in decision making. So ascertainment of cost கண்டிப்பாக உண்டு, determination of selling priceம் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் உண்டு, காஸ்ட் கண்ட்ரோல் காஸ்ட் ரிடக்ஷன் கண்டிப்பாக உண்டு. ஸோ டி, assisting shareholders in decision makingங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், a budget which is prepared in a manner so as to give the budgeted cost for any level of activity is known as. Any level of activity is known as. அதுக்காக ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏ, மாஸ்டர் பட்ஜெட். பி, ஜீரோ பேஸ் பட்ஜெட். சி, ஃபங்க்ஷனல் பட்ஜெட். டி, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஸோ டி, ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டுங்கிறது தான் சரியான ஆன்சர். தேர்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ஷுட் நாட் பி அட்வைஸ்டு டு யூஸ் சர்வீஸ் காஸ்டிங்? சர்வீஸ் காஸ்டிங் யூஸ் பண்ண வேண்டாம். எந்த ஆர்கனைசேஷனுக்கு? ஏ, டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ். பி, ஹாஸ்பிட்டல். சி, மெயின்டெனன்ஸ் டிவிஷன் ஆஃப் எ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. டி, எ லைட் என்ஜினியரிங் கம்பெனி. டி, லைட் என்ஜினியரிங் கம்பெனிங்கிறது சரியான ஆன்சர். இந்த கம்பெனிக்கெல்லாம் சர்வீஸ் காஸ்டிங் தேவை கிடையாது. ஃபோர்த் ஒன், இன் மேக் ஆர் பை டிசிஷன் it is profitable to buy from outside only when the supplier's price is below the firm's own A, fixed cost. B, variable cost. C, total cost. D, prime cost. மேக் ஆர் பை டிசிஷனில் பை ஃப்ரம் அவுட் சைடு தான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். எப்போன்னா சப்ளையர்ஸ் ப்ரைஸ் இஸ் பிலோ த ஃபர்ம்ஸ் வேரியபிள் காஸ்ட். அதை விட கம்மியாக இருந்ததுன்னா சப்ளையர்ஸோட இது டைரெக்டாக வாங்கிட வேண்டியதுதான். பி, வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ஸ்டாச்சுட்டரி காஸ்ட் ஆடிட் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுங்கிறது யாருக்கு? ஏ, ஃபர்ம். பி, கம்பெனி. சி, இண்டிவிஜுவல். டி, சொசைட்டி. ஸ்டாச்சுட்டரி காஸ்ட் ஆடிட்டுங்கிறது பி, கம்பெனிக்கு தான் உண்டு. ஓகே, B is the correct answer. Sixth question, most suitable basis for apportioning insurance of a machine would be. Machine அதுக்கு apportioning insurance of machine எப்படி பண்ணணும்? A, floor area. B, value of machine. C, number of workers. D, number of machine. இன்சூரன்ஸை எப்படி அப்போர்ஷன் பண்ணோன்னாக்கா, மிஷின் இன்சூரன்ஸை எப்படி அப்போர்ஷன் பண்ணோன்னா அக்கார்டிங் டு வேல்யூ ஆஃப் மிஷின். பி, வேல்யூ ஆஃப் மிஷின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7, allotment of whole item of cost to a cost center or cost unit is known as. A, cost apportionment. B, cost allocation. C, cost absorption. D, machine hour rate. allotment of whole item of cost to a cost center or cost unit க்கு பேரு தான் B, cost allocationங்கிறது சரியான ஆன்சர். 8th one, fixed cost is a cost A, which changes in total in proportion to changes in output. B, which is partially fixed and partially variable in relation to output. C, which do not change in total during a given period despite changes in output. D, which remains same for each unit of output. So C தான் correct. Which do not change
சேஞ்சே ஆகாது. ஃபிக்ஸட் காஸ்ட்டுங்கிறது ஒரு கிவன் பீரியடில் அவுட்புட் எவ்வளோ வந்தாலும் அது சேஞ்ச் ஆகாது. சி விச் டு நாட் சேஞ்ச் இன் டோட்டல் during a given period despite changes in outputங்கிறது கரெக்டான ஆன்சர். 9. Dash is a summary of all functional budget in a capsule form. A. Functional budget, B. Master budget, C. Long period budget, D. Flexible budget. மாஸ்டர் பட்ஜெட்டுங்கிறது தான் ஒரு சம்மரி. எல்லா ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டுக்கும் அது ஒரு கேப்சூல் ஃபார்மில் ஒரு சம்மரி. ஸோ பி மாஸ்டர் பட்ஜெட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் ஷுட் பி அலோகேட்டட் டு ஏ ஒன்லி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், பி ஒன்லி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சி போத் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், D none of the production and service department. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது ப்ரொடக்ஷனுக்கும் வரும், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரும். ஸோ சி போத் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, overhead refers to A. direct or prime cost, B. all indirect cost, C. only factory indirect cost, D. only indirect expenses. இந்த overhead அப்படின்னா B. all indirect cost correct answer. 12th, labor turnover means A. turnover generated by labor, B. rate of change in composition of labor force during a specified period, C. either of the above, D. both of the above. ஸோ லேபர் டேர்ன் ஓவர் அப்படின்னாக்க சேஞ்ச் நடக்கிறதுக்கு பேர் தான். லேபரோட கம்போசிஷனில் சேஞ்ச். இந்த மாதம் 100 பேர் இருந்தாங்க, அடுத்த மாதம் 120 பேர், அதுக்கும் அடுத்த மாதம் 80 பேர். அந்த இது ரேஷியோவுக்கு பேர் தான் லேபர் டேர்ன் ஓவர். பி ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் கம்போசிஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் டூரிங் ஏ ஸ்பெசிஃபைடு பீரியடுங்கிறது கரெக்டான ஆன்சர். 13. Which one out of the following is not an inventory valuation method? Inventory valuationக்கு எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்கு. A. FIFO first in first out, B. LIFO last in first out, C. weighted average, D. EOQ. டிங்கிறது இஓக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டிங்க, அதனால இஓக்யூ கரெக்ட் ஆன்சர். அது இஸ் நாட் அன் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் மெத்தட். அப்புறம் 14. விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் எ மெட்டீரியல் கண்ட்ரோல் டெக்னிக்? ஏ ஏபிசி அனாலிசிஸ், பி ஃபிக்சேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் லெவல், சி மெயின்டைனிங் ஸ்டோர்ஸ் லெட்ஜர், டி கண்ட்ரோல் ஓவர் ஸ்லோ மூவிங் and non-moving items. So which is not material control? இது material control இல்லாதது எது? C maintaining stores ledger. அது ஒரு வெறும் அக்கவுண்ட் தான். maintaining stores ledger is the correct answer. 15. Out of the following what is not the work of purchase department? A. receiving purchase requisition, B. exploring the sources of material supply, C. preparation and execution of purchase order, D. accounting for material received. ஸோ மொதல் 3 ஃபங்க்ஷன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் பண்ணும். ரெக்யூசிஷன் வாங்கிறது, எங்கெங்கே மெட்டீரியல் அது கிடைக்கும்னு பார்க்கறது, அடுத்தது பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ அக்கௌண்டிங் அது அவங்களோட பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை இல்லை. டி அக்கௌண்டிங் ஃபார் மெட்டீரியல் ரிசீவ்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இது தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.